கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பவுலும் பர்னபாவும் சுவிசேஷ ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊருக்கா போய் சுவிசேஷ ஊழியத்தை செய்து கொண்டிருந்த பொழுது அவங்க திரும்பவும் லிஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்தார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா பாருங்க, அங்கே எல்லாரையும் சீஷர்களுடைய மனதை எல்லாம் திடப்படுத்தினாங்களாம். விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்களாம். நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல ஜீவியம் வாழணும், உண்மையாக இருக்கணும், சத்தியமாக இருக்கணும், நல்ல ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கையை, நல்ல சத்தியமுள்ள ஒரு வாழ்க்கையை, உண்மை உள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். ஒரு மாய்மாலமான வாழ்க்கை வாழக்கூடாது. அது கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி நம்ம நிறைய நேரத்தில் பார்த்தோம். இப்போ இவர் இங்கே சொல்கிறாரு, பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நம்ம பிரவேசிக்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அநேக உபத்திரவங்களின் வழியாக. அப்போ நீங்கள் உபத்திரவத்தின் பாதையில் நீங்கள் போய் கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் சரியான பாதையில் போய் என் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் உபத்திரம், என் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, என் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என் சூழ்நிலை மாற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வேலையை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்க மகனே, நான் உன்னை சரியான பாதை தான் நடத்திட்டு இருக்கிறேன். அந்த அநேக உபத்திரவத்தின் பாதை வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும்னு சொல்கிறார். ஆனால் அப்படி பிரவேசித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்கிறவர் என்ன சொல்கிறார் பாருங்க, அவங்களுடைய மனசை திடப்படுத்துகிறாரு. அவங்க விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படிக்கு அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் சோர்ந்து போகும்போது ஆண்டவர் உங்களை திடப்படுத்துவார், உங்களுக்கு புத்தி சொல்லுவார். உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் வழி விலகி போகாதபடிக்கு உங்களை திடப்படுத்தி கொண்டே இருப்பார். அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம விசுவாசத்தை யாரோ கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார். இந்த உபத்திரவத்தின் பாதை இருக்குது தான், ஆனாலும் அப்படியே உன்னை அந்த பாதையிலே நடத்திட்டு போவார். பரலோகம் போகிற வரைக்கும் நீ உபத்திரவப்பட்டு தான் இருப்ப. அப்படி கிடையாது. திடப்படுத்துகிறதுன்னு சொன்னால் ஆண்டவர் அன்னைக்கு பவுலையும் பர்னபாவையும் அனுப்பி சீஷர்களுடைய மனதை திடப்படுத்தி அவர்களுடைய விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படியாக உற்சாகப்படுத்தினது போல உங்கள் வாழ்க்கையில் உங்கள் விசுவாசத்தை நிலைத்திருக்கும்படியாக ஏதோ ஒரு காரியத்தை செய்வார். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை செய்வார். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை செய்து உங்கள் மனதை திடப்படுத்துவார். நீங்கள் எதிர்பார்க்குற ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை உயர்த்து, உங்களை திடப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை மனசோர்வுக்குள்ளாக கொண்டு போக மாட்டார். உபத்திரவம் இருக்கும் தான், உபத்திரவப்படுறது நல்லது, அதனால் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஒரு பக்தன் சொல்லுகிறான். இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று தான் இயேசு சொன்னார். இக்காலத்து பாடுகள் பிற்காலத்தினுடைய மகிமைக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லி இயேசு சொன்னார். அந்த மாதிரி ஆண்டு உங்களை பார்த்து சொல்கிறாரு, இன்னைக்கு உங்கள் உபத்திரவத்தின் பாதை தான் அந்த உபத்திரத்தின் பாதைக்கு போனால் தான் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியும். ஆனால் உபத்திரவத்தின் பாதையாகவே இருக்காது. உங்களை மகிழ பண்ணுவார், உங்களை திடப்படுத்துவார், உங்களை சந்தோஷப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். செபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீர் பேசுவதற்கு நன்றி ராஜா. நாம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். பரலோக நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.